ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிஎன்இஏ 2026ஓட கவுன்சிலிங் ஸ்டேட்டஸு. இதில் ரவுண்டு 1, 2, 3 டேட்ஸு, கட் ஆஃப் மார்க்ஸு, என்னென்ன எப்போ பண்ணணும், வாட் டு டூ, ஹவு டு டூ, வென் டு டூ, அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டர்ஜி, காமன் மிஸ்டேக்ஸு, அப்புறம் ஒரு சில டிப்ஸ், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ டிஎன்இஏ நீங்கள் இப்போ 20th ஜூலை ஃபர்ஸ்ட் ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ இட்ஸ் எ 14-day ப்ராசஸ். ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்த ரவுண்டுமே இட் வில் பி ஸ்டார்டிங் day 1 அண்ட் இட் வில் பி கம்ப்ளீட்டிங் இன் day 14. இதுதான் வந்து கம்ப்ளீட் 14 days ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் 3 daysல வந்து ஃபர்ஸ்ட் டே சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் 14th டே வந்து ஒன்று நீங்கள் அலாட்மெண்ட் வாங்குவீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக காலேஜில் போய் ஃபீஸ் பே பண்ணி அட்மிஷன் வாங்குவீங்க. ஸோ திஸ் 14-day ப்ராசஸ் இஸ் சேம் ஃபார் ஆல் 3 ரவுண்ட்ஸ். 3 ரவுண்டுக்குமே இந்த 14 days ப்ராசஸ் வந்து சேம் தான். இது ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். அது இல்லாமல் இப்பயும் நம்ம அதை பற்றி சில இன்ஸ் கொடுத்து நம்ம இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். காமன் மிஸ்டேக்ஸை பற்றியும் பேசலாம். ஸோ யுவர் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் டிசைட்ஸ் யுவர் காலேஜ், நாட் ஜஸ்ட் யுவர் கட் ஆஃப். இதை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கும் தான் உங்களோட கட் ஆஃப், உங்களோட காலேஜ் கோர்ஸை டிசைட் பண்ண போது, நாட் ஓன்லி யுவர் கட் ஆஃப் மார்க். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்தால் என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். டே டு டே உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ரவுண்டு 1 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 20th ஜூலை, இன்னும் 2 நாள் ஆரம்பிக்க போகுது. இதோட கட் ஆஃப் மார்க் வந்து 200லேருந்து 171 வரையும் வராங்க. ரேங்க் வந்து 1லேருந்து 37,000. ஸோ 20th ஜூலை ஆரம்பிக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 14th ஜூலையோட நமக்கு இது முடியுது. டோட்டல் ப்ராசஸ் இதான் 14 days ப்ராசஸ்ஸு. இதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதில் போய் பாருங்கள். 20th ஜூலை ஆரம்பிக்குது, 14th ஆகஸ்டில் 3rd ஆகஸ்டில் முடியுது, தப்பாக போட்டிருக்கீங்க. ஸோ 20th ஜூலை சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் அது முடியறது. அப்புறம் டேட்டு, அலாட்மெண்ட்டு, அதன் பிறகு உங்களோட கன்ஃபர்மேஷன்ஸு, அப்புறம் ரிப்போர்ட்டிங் டு டிஎஃப்சி சென்டர், இல்லைனா ரிப்போர்ட்டிங் டு அட்மிஷன் காலேஜ், இது எல்லாமே 14 days ப்ராசஸில் நடக்கும் போது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் மேக்ஸிமம் எலிஜிபிள் சாய்ஸஸை ஃபில் பண்ணி முடிங்க. ஸோ அடுத்து ரவுண்டு 2 வந்து 3rd ஆகஸ்ட் ஆரம்பிச்சு 17th ஆகஸ்ட் முடியுது. இதோட 14 days ப்ராசஸ். இதோட கட் ஆஃப் மார்க் வந்து 171லேருந்து 135. ரேங்க் வந்து 37,000லேருந்து 1,31,000 வரையும் கொடுக்குறாங்க. ஸோ காலேஜை நல்லா ரிசர்ச் பண்ணி, ப்ரையாரிட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணி, ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் எல்லாமே செக் பண்ணிடுங்க. ரேங்கை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு பிரான்ச்சஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிங்க. ப்ரையாரிட்டி வைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா சிஸ்டம் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து தான் பார்த்துட்டு வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வர்றப்ப ஏதாச்சும் ஒரு காலேஜ் வேக்கண்ட்டாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் அதை சாய்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை தான் சூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எதையும் காப்பி பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டெல்லாம் நீங்கள் 4 years இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷனாக இருக்கும். நீங்களே பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், 5,000 ஃபீஸு, 3,000 ஃபீஸு அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். கைடன்ஸ் வேணால் யார்கிட்டையாவது வாங்கிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ட்ராப்பில் மாட்டி ஒரு 2 to 3 years என்ன ஆகுதுன்னா, அந்த கன்சல்டன்சிக்கு எந்த காலேஜ் பிடிக்குமோ அந்த காலேஜை நடுவில் இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இன்சர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு 185 கட் ஆஃபாக இருந்தாலும் 165 கட் ஆஃப் உள்ள காலேஜஸ்லாம் நிறைய கிடச்சிருக்கு. இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுங்கள், அது எந்த ரவுண்டாக இருந்தாலும் சரி. அடுத்த ரவுண்டு 3 வந்து 17th ஆகஸ்ட் ஆரம்பிச்சு 31st ஆகஸ்ட் முடியுது. இது வந்து கட் ஆஃப் 135லேருந்து 77 மார்க்ஸ் வரையும் வருது. ரேங்க் வந்து 1.31 lakhலேருந்து 2.33 lakhs வரையும்
ரேங்க்ல இந்த ரவுண்டு 3ல கூப்பிடுறாங்க. இந்த ரவுண்ட் 3ல இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். யாரும் பேனிக் ஆக வேண்டியதான். மெனி குட் காலேஜஸும் இருக்கும். அதை நீங்க கம்பேர் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஃபீஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி, லொகேஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி நீங்க ரவுண்ட் 3லயுமே நல்ல காலேஜ் எடுக்கலாம். அதுக்கு உங்களோட ரிசர்ச் ப்ராசஸ் அதிகமா தேவை. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தா நம்மள மாதிரி கரியர் கன்சல்டன்ட்ட கேளுங்க. ஆனா இதுலயுமே சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க தான் பண்ணணும். ஒரு 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்க போற கோர்ஸுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கூட பண்ண முடியாதா? சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு விஷயமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட் போடுற மாதிரி தான். அதை காலேஜ் கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், காலேஜில் இருக்க கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே வரிசைப்படுத்தி நீங்க லிஸ்ட் போட்டு வைங்க. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி 3 பேக்கப்ல வந்து ட்ரீம், சேஃப், பேக்கப் அப்படின்ற 3 ஸ்டேஜஸ்ல வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ மெயினான மிஸ்டேக்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்ப மற்றவங்களை பண்ண விடாதீங்க. நாங்கள் பெஸ்ட் கரியர் கன்சல்டன்ட், நீங்கள் என்ன காலேஜ் கேட்குறீங்களோ நான் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள்லாம் வந்து எந்த சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணுறதில்ல. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கைட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். இந்த காலேஜ் கிடைக்க எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, நீங்கள் தான் 4 இயர்ஸ் படிக்க போகிறீங்க, நாங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ப்ரெஷர் போடுவாங்க ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல இருந்து. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, இப்போ ஒரு ஸ்கீம் இருக்கு, டிஸ்கவுண்ட் ஸ்கீம் இருக்கு, 50% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில 494 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் 2 lakh சீட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ராப்ல போய் விழுந்துடாதீங்க. நீங்க ஒரு 150 கட் ஆஃபுக்கு மேல இருந்தா, இல்லை சார் என்கிட்ட பைசா இருக்கு, எங்க அப்பா கிட்ட கேட்டா கொடுத்துருவாரு, ஒரு 3-4 lakhs பர் இயர் கட்ட ரெடி, ஒன்றும் பெரிய பண கஷ்டம்லாம் இல்லை, நான் எந்த காலேஜில் வேணா காசு கொடுத்து படிச்சுப்பேன் அப்படின்னா நீங்க தாராளமா மேனேஜ்மெண்ட் கோட்டால எந்த காலேஜில் வேணா போய் படிக்கலாம், நோ டவுட். ஆனா காசுக்கே கஷ்டம், ஃபீஸை கடன் வாங்கி கட்டணும், நகை வச்சு கட்டணும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ராப்ல போய் விழாதீங்க. ப்ரெஷர் பண்ணாலும் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு போங்க. நிறைய சீட்ஸ் இருக்கு, நான் போன வீடியோலயே போட்டிருக்கேன். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா போட்டிருக்கோம். 30,000-40,000 சீட்ஸ் வந்து ஃப்ரீயாவே இருக்கு. அது எல்லாம் கோர்ஸ் எல்லாம் காலேஜும் நல்லதுன்னு நான் சொல்ல வரல. பட் நம்ம பண கஷ்டம் இருக்கிறப்ப ஏன் மேனேஜ்மெண்ட் கோட்டா கஷ்டப்பட்டு போகணும் காலேஜ் சீட்டு கிடைக்கிறப்ப? ஸோ அதுல எது பெஸ்ட்டோ, உங்க மார்க்கு, கம்யூனிட்டிக்கு, ரேங்க்குக்கு எது பெஸ்ட்டோ, பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் சூஸ் பண்ணி அதுக்கு போங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்களே அப்லோட் பண்ணுங்க. ஹிடன் ஃபீஸஸ், நீங்க பண்ற சாய்ஸ் ஃபில்லிங் காலேஜஸ்ல ஹிடன் ஃபீஸஸ் ஏதாவது இருக்கான்னு கிளியர் கட்டா கேட்டுக்கோங்க. அங்க போன பிறகு 1,00,000 சொன்னாங்க, அங்க போன பிறகு 2,00,000 பே பண்ண சொல்றாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் வேண்டாம். அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சு கேட்டுக்கோங்க. இல்லைன்னா முடிஞ்சா டைரக்டா காலேஜ்ல போய் கேட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா 4 இயர்ஸ் படிக்க போறது நம்ம பசங்க தான். அதன் பிறகு பேங்க் லோன் எவ்வளவு கொடுப்பாங்க அந்த லெட்டரு, நான் பேங்க் லோனுக்கு 1 லட்சத்துக்கு லெட்டர் கொடுத்துட்டு 1.5 லட்சம் கட்ட சொன்னாங்கன்னா 4 வருஷம் எக்ஸ்ட்ரா 50,000 நீங்க தான் கட்டணும். ஸோ அதுவும் கிளியரா ஹிடன் காஸ்ட் மாதிரி பேங்க் லோனுக்கும் எவ்வளவு லெட்டர் கொடுப்பீங்க, இதே அமௌண்ட் எனக்கு பேங்க்ல தருவாங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கவுன்சிலிங்ல சீட்டை எடுத்துட்டு பேங்க் லோனும் காலேஜ் ஃபீஸும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க ஒரு சில பேர். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணி சொல்றோம். ஸோ ஃபைனலாக வந்து காலேஜ் கோடு, பிரான்ச் கோடு, காலேஜ் நேம், டியூஷன் ஃபீஸு, ரிப்போர்ட்டிங் டேட், இது எல்லாம் இந்த 5த்தையும் பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்லோட் பண்ணி முடியுங்க. ஆல்வேஸ் வெரிஃபை, 2-3 வாட்டி கிளியரா செக் பண்ணிடுங்க சாய்ஸை. ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நார்மலா எனக்கு இதெல்லாம் வேணுங்க, அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு இதெல்லாம் வேணும், செகண்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலா ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சத ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு ரிசர்ச் எல்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரீம், சேஃப், பேக்கப், இந்த 3 ஜோன்ல 3 லெவல்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்
ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரீமுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை அந்த காலேஜ் எல்லாம் கிடைச்சா, ஆனா கிடைக்காது. கண்டிப்பா ஒரு 20% வாய்ப்பு இருக்கு. கிடைச்சா ஓகே தான், அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல். ரெண்டாவது சேஃப் ஜோன். அதாவது சேஃப் ஜோன் வந்து என் கட் ஆஃபுக்கு லாஸ்ட் 3-4 இயர்ஸா செக் பண்ணிட்டேன், இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அப்படின்னு சொல்லி 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத போடுங்க. அதன் பிறகு பேக்கப். சப்போஸ் ஏதோ நடந்து நிறைய சீட்ஸ் கவுன்சிலிங்ல அலாட் ஆயிட்டு நமக்கு கிடைக்காம நம்ம என்ன சேஃப் ஜோன்ல வச்சிருந்து அது கிடைக்கலையோ, அது இல்லாம அதே லெவல் ஆஃப் காலேஜஸ் வந்து பேக்கப் ஜோன்ல அதையும் பேக்கப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர், இப்ப என்னோட கட் ஆஃப் 190, போன வாட்டி 194 இருந்த காலேஜ் இருக்கு, அதை மட்டும் நான் போட்டு வச்சிருக்கேன். அதாவது என் கட் ஆஃப் 190, 194ல இருந்து 190ல இருக்க காலேஜ் கோர்ஸை மட்டும் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சீட் அலாட் ஆகாம இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 3000-4000 பேருக்கு சீட்டே அலாட் ஆகிறது இல்லை. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரீம் சேஃப் பேக்கப் போயிட்டீங்க அப்படின்னா, உங்களோட கட் ஆஃப் 190 இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 197ல இருந்து 192 வரையும் ட்ரீம் ஜோன்ல வந்துடும். உங்களோட கட் ஆஃப் 190 இருந்ததுன்னா ட்ரீம் ஜோன்ல 197ல இருந்து 192 வரையும் உங்களோட ட்ரீம் ஜோன்ல வந்துடும் காலேஜஸ் கோர்சஸ். 192ல இருந்து 188 187 கட் ஆஃப் வந்து உங்களோட சேஃப் ஜோன். இப்போ என்னோட மார்க் 190 கட் ஆஃப். ஸோ எல்லாரும் சொல்றாங்க 3 to 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு, அது உண்மைதான். ஸோ 192ல இருந்து 188-87 வரையும் 100% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது இல்லாம பேக்கப்ல ஒரு 185 182 வரையும் ஒரு பேக்கப் காலேஜஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லைக் தட் எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டாம். நம்ம சாய்ஸ் தானே கொடுக்க போறோம், அதுல என்ன ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரெயின் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு சாய்ஸை கொடுக்க போறோம், அதை லிஸ்ட் பண்ணி கொடுக்க போறோம். நம்ம வந்து என்ன லிஸ்ட் ஃப்ளோ ஆகிறது வந்து மேல இருந்து ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளோ ஆகுற மாதிரியே நீங்க அந்த லிஸ்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆன பிறகு ஆப்ஷன்ஸ் 6 ஆப்ஷன்ஸ் வரும். அது ஏற்கனவே நான் வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். அக்செப்ட் அண்ட் ஜாயின். இந்த சீட்டு எனக்கு ஓகே, நான் ஜாயின் பண்றேன். ரெண்டாவது ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இந்த சீட் எனக்கு ஓகே, பட்டு எனக்கு ஒரு 10வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு, அதுக்கு முன்னாடி 9 சாய்ஸ் இருக்கு, அதுல ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க, அதுதான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். தேர்ட் ஆப்ஷன், இந்த சாய்ஸே எனக்கு வேணாம், இதுக்கு முன்னாடி ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்றதான் தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷனும் வேண்டாம், எனக்கு ரவுண்டு 1ம் வேண்டாம், நான் ரவுண்டு 2க்கு போறேன், இல்ல ரவுண்டு 2ல இருந்து ரவுண்டு 3க்கு போறேன், அதுதான் ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 5, இந்த ஆப்ஷனும் வேண்டாம், கவுன்சிலிங்கும் வேண்டாம், வெளியே போறேன், அதுதான் ஆப்ஷன் 5. ஆப்ஷன் 6, இந்த ரவுண்ட்ல ஏதாவது செக் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணிடுங்க, அதுதான் ஆப்ஷன் 6. ஸோ இதுதான் 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல மேஜரா 95% ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்றது அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இந்த ரெண்டே தான் மெயினா சூஸ் பண்ணுவாங்க. 3வது 4வது 5வதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 6வது ஆப்ஷன் அப்வர்ட் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு 3 to 4% இருப்பாங்க. ஸோ மேஜரா 95-96% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டூவிங் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆர் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இந்த ரெண்டே ஆப்ஷன்ல தான் இருப்பாங்க. ஸோ இதையே நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கு நீங்க உங்க காலேஜஸ் டிஎஸ்பி, ட்ரீம் சேஃப் பேக்கப், இந்த லிஸ்ட் ஆஃப் ஜோன்ஸ்ல நீங்க காலேஜஸ் ஃபில் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரண்டியா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா டிஎன்ஏ வந்து எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா ஹைலி ப்ரிஃபர்டு எலிஜிபிள் சாய்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சாய்ஸ் ஆர்டர் மேட்டர்ஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் சாய்ஸ். யுவர் சாய்ஸ் ஆஃப் ஆர்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நம்பர் ஆஃப் சாய்ஸ். உங்களோட ஆர்டரோட வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ சாய்ஸஸ் போடுறது அதை விட சாய்ஸ் வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 20th ஜூலைலேருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபைனல் சம்மரி, மெயினான 7 ரூல்ஸு, கவுன்சிலிங் 14 days ப்ராசஸை ரொம்ப கீனாக பாருங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக பாருங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங் day 1லேருந்து day 14 வரையும் தீயா வேலை செய்யணும்.
ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. மெயில்ஸு, ஆன்லைனு அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பக்காவாக பண்ணுங்க. டெட்லைனுக்குள்ள லாஸ்ட் நாள் வரையும் தள்ளி போடாதீங்க. எனக்கெல்லாம் ஒரு டிஎன்இஏ ஸ்டூடெண்ட் பேரண்ட் வந்து 5 o'clock முடிஞ்ச பிறகு கால் பண்ணி, சார் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், பே பண்ணணும்னாங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது. ஸோ டெட்லைன் வரையும் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 1 day பிஃபோரே முடிங்க. அவசரப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் பி கிளியர், காம் அண்ட் டூ இட். ஃபில் மேக்ஸிமம் எலிஜிபிள் சாய்ஸஸ். மேக்ஸிமம் எலிஜிபிள் சாய்ஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. நான் 140 கட் ஆஃப் வச்சுக்கிட்டு சிஇஜி கேம்பஸ் கேட்பேன் அப்படின்றது தப்பு. அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. சூஸ் அரேஞ்ச் காலேஜஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரையாரிட்டி. அப்படியே உங்களுக்கு வரிசைப்படுத்துங்க. கோர்ஸ் வைஸ் வரிசைப்படுத்துங்க. அதை வந்து அப்படியே ஃபில் பண்ணுங்க. எவரி டீட்டெயிலை 1க்கு 2 வாட்டி செக் பண்ணுங்க பிஃபோர் லாக்கிங். கீப் ஆல் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ரெடி. ஸ்கேன் பண்ணியும் ரெடியாக வச்சுக்கோங்க. 10th 12th ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எதெல்லாம் இருக்கோ, ஆதார் கார்டு எதெல்லாம் இருக்கோ, ப்ளீஸ் ஸ்கேன் இட் அண்ட் கீப் இட் ரெடி. ஸோ அலாட்மெண்ட் அப்போ ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராசஸ். ஒரு 1 or 2 months கழிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கே இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ பயந்தோம் அப்படின்னு தோணும். இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராசஸ். கிளியராக பண்ணீங்கன்னா நீங்கள் சூப்பராக வந்துடலாம். அதெல்லாம் இப்போ பசங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ த ரைட் சாய்ஸ் ஃபில்லிங் strategy can get you the best possible college. So please come and do it as per the process. 14 days process and 6 அப்ரூவல் ப்ராசஸ். இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ப்ரெஷர் போட்டால் பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். பட் நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை ட்ரீம் சேஃப் பேக்கப் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரில் பண்ணீங்க. அது ட்ரீம் சேஃப் பேக்கப் நான் சொல்கிறதுக்காக கூட வேணாம். level 1, level 2, level 3 அப்படி கூட வச்சுக்கோங்க. பேர் என்னவா வேணா இருக்கலாம். ஒரு 3 லெவலில் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ட்ரீம் அப்படின்றதுனால அதுக்கு ட்ரீம்னு பேர் வச்சிருக்கோம். சேஃப்னா எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுன்றதுனால சேஃப்னு வச்சிருக்கோம். பேக்கப்னா இதில் ஏதாவது சொதப்புச்சுன்னா 3ஆவதா ஒரு பேக்கப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். இது இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்க. சப்போஸ் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுங்க. நான் இவ்வளோ ஃபீஸ் பண்ணுங்க, பே பண்ணுங்க, சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி தரேன்லாம் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதும் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கைட் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுதான் ரைட். ஒரு இன்ஜினியரிங் படிக்க போகிற பசங்க சாய்ஸ் ஃபில்லிங் கூட பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் படிக்க தேவையில்லை. கண்டிப்பாக படிக்கவே தேவை. எந்த கோர்ஸுமே படிக்க தேவையில்லை. இவ்வளோ தூரம் +2 வரையும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கூட பார்க்க தெரியாதவங்க தேவையில்லை, படிக்கவே தேவையில்லை, வேஸ்ட். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.